காலை ஆராதனையிலே நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாம் இருக்கும் இடங்களிலே வீடுகளிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மே மாதம் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இந்த ஆண்டவரே நல்ல காலை வேளைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீ நல்லவர் அப்பா, நீ நன்மை செய்கிறவர் கர்த்தாவே, நீ கிருபை உள்ளவர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீ ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவாவும் கிருபையது. உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவே. எந்தன் கைகள் உயர்த்திடுவே தேவா, உந்தன் நாமம் உரைத்திடுவே. உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவே. Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. I will lift up my hands in thy name, O Lord. I will lift up my hands in thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே உம்முடைய கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட விசுவாசிகளையும் உடைய குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பா என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வேளையிலே உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோமோ அந்த இடங்களிலே எங்களுக்காக நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். இந்த நாளின் ஆராதனை உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் மேலே, அவர்களுடைய குடும்பங்கள், அவர்கள் இருக்கிற வீடுகளில் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். திருக்கரத்திலே ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையில கூட ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். ஆத்துமமே
ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாமல் இரங்குகின்றார். பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாமல் இரங்குகின்றார். ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். கர்த்தரது கிருபையும் பயந்து நடப்போர் மேலுள்ளது. பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் அனாதியாக நிலை நிற்குமே. பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் அனாதியாக நிலை நிற்குமே. ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். கர்த்தரது ராஜரீகம் வான்புவி யாவையும் ஆளுவதால். தூதர்கள் சர்வ சேனையுடன் ஆத்துமாவே ஸ்தோத்தரிப்பாய். தூதர்கள் சர்வ சேனையுடன் ஆத்துமாவே ஸ்தோத்தரிப்பாய். ஆத்துமாவே என் உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். அவர் செய்த உபகாரங்களை என்றென்றும் நீ மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை என்றென்றும் நீ மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து அநேக உபகாரங்களை நமக்கு செய்திருக்கிறார். நாம் ஆத்துமாவை பார்த்து சொல்ல வேண்டும், ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நீ மறவாதே என்று சொல்லி அந்த பாட்டுக்காரன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவருடைய நன்மைகளை நினைப்போம், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிப்போம். இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் என்ற பாடலை நாம் பாடுவோம். இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் நித்தம் தம்மை தத்தம் செய்து வீர சேவையில் ஜீவன் சுகம் வேலன் யாவையும் நீந்ததால் சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. ஜீவன் சுகம் வேலன் யாவையும் நீந்ததால் சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. போர் வீரரே பூமி வாழுதே, பாய்ந்து செல்லுவீர் நம் இயேசு
செய்தி சாற்றுவோம். கல்வாரியில் மாறித்தே உயிர்த்தெழுந்த கர்த்தரின் நற்செய்தி சாற்றுவோம். போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீர் நம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் பொங்க
ஏற்றும் உள்ளது. அவரை நாம் சேவிப்பதற்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஹalleluya, hallelujah. Lord, I have started to walk in the light. என்ற அந்த ஹிம்மை நம்ம பாடுவோம். Lord, I have started to walk in the light that shines on my pathway so clearly, so bright. I made the world and its follies a view, and now with my Savior I mean to go through. I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost despised few. I'm going through, Jesus, I'm going through. Anyone started to run in this race, but with our Redeemer they could not keep pace. Others accepted because it was new, but not very many seem bound to go through. I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost despised few. I'm going through, Jesus, I'm going through. Let me but follow my Lord all alone, and have for my pillow like chains of a stone, rather than vain worldly pleasures pursue, that turn from His pathway and fail to go through. I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost despised few. I'm going through, Jesus, I'm going through. Come then, my brethren, and walk in this way that leads to the kingdom of eternal day. Turn from your idols and join with the few, starting with your Savior and keep going through. I'm going through. I'll pay the price, whatever others do. I'll take the way with the lost despised few. I'm going through, Jesus, I'm going through. Down in the valley with my Savior I will go, where the floods are blooming and the sweet waters flow. Everywhere He leads me I will follow on, walking in His footsteps till the crown be won. Follow, I would follow Jesus. Anywhere, everywhere I would follow on. Follow, I would follow Jesus. Everywhere He leads me I would follow on. Down in the valley with my Savior I will go, where the storms are sweeping and the dark waters flow. With His hand He leads me, I will never fear. Dangers cannot frighten me if my Lord is near. Follow, I would follow Jesus. Anywhere, everywhere I would follow on. Follow, I would follow Jesus.
side my Savior would my soul ever keep. He will lead me safely in the path that He has trod, up to where they gather on the hills of God. Follow, follow, I would follow Jesus. Anywhere, everywhere, I would follow on. Follow, follow, I would follow Jesus. Everywhere He leads me, I would follow on. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹalleluya, hallelujah, hallelujah. அது மலை பாதையான ஒரு பாதையாக இருந்தாலும், பள்ளத்தாக்கான ஒரு பாதையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாதை, உயர்வோ தாழ்வோ துன்பமோ ஹalleluya பசியோ என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருப்பதினாலே ஹalleluya, hallelujah, நாம் அவரை பின்பற்ற முடியும். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர். ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. மட்டுமாக கைவிடாமல் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த விக்கினங்களும் எங்களை அணுகாத படிக்க ஆண்டவரே உடைய செட்டைகளின் நிழலிலே நீர் எங்களை வைத்து மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே உடைய கிருபையை நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். You are our refuge, Lord. You are our fortress, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நீரே எங்களுடைய அடைக்கலம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய கோட்டை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹalleluya, hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேளையில கூட கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்திலே பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 to 14 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நான் அணைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேத வசனங்களின் கர்த்தாவே உடைய திருக்கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை தியானிக்கும் தியானம் எங்களுக்கு இன்பமா இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சி ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே உடைய வசனத்தினாலே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை பிழை போட்டுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உங்களுடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் நல்ல நிலமாக மாற்றுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனம் ஒவ்வொருவரையும் உடைய அப்பா வருகை கேட்டு ஆயத்தப்படுத்துவதாக இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் ஆண்டவரே உடைய அப்பா வசனத்தை நெருக்கி போடாத படிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த ஆண்டவரே அந்த விதையை போல ஆண்டவரே வசனங்கள் போகாத படிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல நிலமாக ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் மாற்றுவீராக. எல்லா உலக கவலைகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. லௌகிக பாரங்களை எடுத்து போடும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களை எடுத்து போடும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தினுடைய இந்த மெசேஜோட டைட்டில் வந்து பிரஸ் ஆன் டு மேக் ப்ரோக்ரஸ். அதாவது நம்ம முன்னேறுவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே
இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை அவர் செய்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்கிறோம். சவுலாக இருந்த கர்த்தருடைய சபையை துன்புறுத்துகிறவராக இருந்தவரை கர்த்தர் ஒரு ஒளியினாலே சந்தித்து அவரை பவுலாக மாற்றினார். பின்பு அவர் ஞானஸ்தானம் எடுத்து தேவ வரங்களை பெற்றுக்கொண்டார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்தவராக, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவராக, கர்த்தரை துதிக்கிறவராக இருந்து அநேக ஊழியங்களை அவர் செய்தார். அநேக நிருபங்களை எல்லாம் அவர் எழுதி கொண்டே இருந்தார். சிறைச்சாலையில இருந்து இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் பொழுது கூட அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறவர். அவர் எவ்வளவோ அச்சீவ்மெண்ட்ஸ் அவருடைய வாழ்க்கையில இருந்தா கூட அவர் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு ஐ ஹவ் அட்டைன்ட் த கோல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதாக நாம் பார்க்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இவ்வளோ பைபிள் படிச்சுட்டேன். நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 10 தடவை பைபிள் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் 20 முறை படிச்சிருப்பாங்க. அப்புறம் நிறைய நாட்கள் உபவாசத்தை ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடாது. இன்னும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், இன்னும் வேதத்தை நான் வாசிக்கணும், இன்னும் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஸ்பிரிச்சுவலி we should never be satisfied. We have to go from holiness to holiness. அதாவது மகிமையின் மேல் மகிமை என்று சொல்லுவாங்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். நான் பரிசுத்தம் உள்ளவன், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது முதலாவதாக நமக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, we should be desirous to know God more. Be desirous to know God more. இது முதலாவதாக நம்ம தியானிக்க போகிறோம். இரண்டாவதாக be disciplined in your Christian life. Third be diligent to know the state of thy flock. முதலாவதாக be desirous to know God more. தேவனை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:10 நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பவுலை பிடித்ததான ஒரு நோக்கம் உண்டு. God had a purpose for Apostle Paul. அவர் சொல்லுகிறாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். That I may know him and the power of his resurrection என்று சொல்லி நம்ம வாசிக்கிறப்போ ஆண்டவரை எவ்வளவோ அறிந்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவோ உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய விஷன்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைச்சது. ஒரு தடவை அப்போஸ்தலர் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அந்த புயல் காற்றின் நடுவில் அவங்க பிரயாணம் பண்ணிட்டு போறாங்க. அநேக நாட்களாக சூரியனையும் அவங்க பார்க்கல, சாப்பிடவும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், உங்களுக்கு கப்பல் சேதம் தான் இருக்கும், வழியே பிராண சேதம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். 27, 23 25 ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போ
அநேக அனுபவங்கள். இது வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருந்தாரு, அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட அவங்களுடைய கால்கள் தொழுமரத்துல கட்டப்பட்டிருந்தது. நடுராத்திரியில அவங்க தேவனை துதிக்கிறார்கள். துதிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசையத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தாலும் still he is not satisfied with his spiritual experience. அவர் சொல்றாரு that I may know him and the power of his resurrection. ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட இது வரைக்கும் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லாதபடி இன்னும் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். How you will know God? It is through his word. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான் நாம் இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். யோவான் 5:39 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இங்க பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அதுலதான் நித்திய ஜீவன் உங்களுக்கு அதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இவைகளேன்னு சொல்லி இயேசு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை குறித்து நம்ம அதிகமா அறிய வேண்டுமானா கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். இந்த பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள்னு பார்க்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இப்போ எவ்வளவோ யூடியூப் மூலமாக சபைகள் திறந்திருக்கிற காலத்துல சபைகள்ல வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா ஒரு சிலர் தான் வந்து வசனத்தை வாஞ்சியாக, இன்றைக்கு என்ன கர்த்தர் நம்மோட பேச போகிறார்னு சொல்லி வாஞ்சியோடு ஒரு சிலர் வருகிறத பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வாஞ்சியே இருக்காது. வசனம் பாட்டு போயிட்டு இருக்கோம், அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, இல்ல விளையாடிட்டு இருப்பாங்க, இல்ல அவங்களோட சிந்தனைகள் வேற இடத்துல இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து நித்தியத்துக்கு உரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கனவுல கூட நினைக்க முடியாது. அவங்க வந்து they must be attentive. கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் பொழுது அவங்க வந்து மன வாஞ்சி இருக்கணும். மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது எப்படி அவங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஸோ அவங்க வந்து வேத வசனத்தை மாதத்திற்கு ஒரு முறை ஆராய்ந்து பார்க்கல. எப்படி ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா, தினந்தோறும் சண்டே கேட்கிற மெசேஜை அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஓதுவர் இப்படி சொன்னாரேன்னு. சண்டே தான் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம மெசேஜஸ் எல்லாம் கேட்கிறோம். அப்போ கேட்டுட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்களை நம்ம கேட்க வேண்டும். தினந்தோறும் கேட்டுட்டு அதை ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை திறந்து வைத்து இந்த வசனம் இப்படி இருக்கு, இது இப்படித்தான் சொல்லுகிறதா, ஸோ அதன்படி நம்ம திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது என்ன ஆகும்னா நம்முடைய உலக பிரகாரமாகவும் சரி மற்ற விதத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். சங்கீதம் 42 கூட நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 42 வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 42 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 43 கூட நம்ம வாசிக்கிறோம். 3-4 வசனங்கள். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறார். 63:1 கூட நம்ம வாசிக்கிறோம். தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து
உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2வது வசனத்துல உம்மை பார்க்க ஆசையா இருந்து, ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே மாதிரி சங்கீதம் 27:4 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல நாடுவேன், வாஞ்சை, அப்புறம் ஆசை, இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா they want to know God more. So we should have the desire to know God more. அதை குறித்து தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில that I may know him and the power of his resurrection. So if we have to press on to make progress, you must have the desire to know God more. கிறிஸ்தவ ஓட்டத்தை தொடர்ந்து ஓடணும் அப்படின்னா ஆண்டவர் மேல அன்பும் வாஞ்சையும் வசனத்தின் மேல வாஞ்சையும் இருக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், தொடர்ந்து ஓட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 26:8-9 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இங்க பாத்தீங்கன்னா இரவுல உண்மை என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கிறது. சரி, அப்ப நைட் எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாரு, அப்ப காத்தால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உண்மை தேடுகிறேன். இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருப்பது அவசியமா இருக்கிறது. சகேயுவை குறித்து நம்ம உதாரணத்திற்கு நம்ம வாசிக்கலாம். சகேயு ஒரு பாவியான மனுஷனாக இருந்தாரு. அவருக்கு ஒரு பாவியா இருந்தாலும் அவருடைய இருதயத்துல இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவை பார்க்க எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், இப்ப பாருங்க, அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா காரியங்கள் எதுவுமே அவருக்கு அனுகூலமா இல்லை. அவர் ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால கூட்டம் அதிகமா இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க உலகத்துல, வேர் there is a will, there is a way. ஆண்டவரை உண்மையா பார்க்கணும்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அதற்காக நம்ம பிரயாசம் எடுக்கணும். சகேயு உண்மையாகவே he wanted to seek God, he wanted to know God, he wanted to see who is Jesus. So he took some pains to see God. அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் he was a tax collector. ஒரு நல்ல ப்ராமினன்ட் பொசிஷன்ல இருந்தா கூட அந்த பொசிஷன்லாம் அவர் எடுத்து தள்ளி வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, so that is his first step. He ran before that the path. அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்போ ஒரு மரத்து மேல ஏறிட்டாங்க. பாருங்க, இயேசுக்கு சகேயு ஒரு இருதயத்தில் இருக்கிற ஆசையை அவர் பார்த்துட்டு, வாஞ்சியை பார்த்துட்டு, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, ஜீசஸ்க்கு எல்லாமே தெரியும், யார் அவரை நேசிக்கிறாங்க, யார் சும்மா ஜஸ்ட் லைக் தட் தே ஆர் லிவிங் த கிறிஸ்டியன் லைஃப், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஜாக்கேஸ் உண்மையா ஆண்டவரை நேசிச்சாங்கிறத பார்த்ததுனாலதான் அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஜஸ்ட் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், அவ்வளவுதான். He was not even a converted person. அவர் ஒரு பாவியா தான் இருந்தார். அவர் கூட போகிறத பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, பாருங்க பாவியான மனுஷன்கிட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. யார் அவரை உண்மையா நேசிக்கிறாங்களோ, அவர் பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னித்து, முதல் தடவை ஃபர்ஸ்ட் என்கவுண்டரா இருக்கிறதுனால அவங்களுடைய பாவத்தெல்லாம் அவர் பார்க்காம அவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போய் அந்த வாஞ்சியை பார்த்து அவர்கிட்ட போய் தங்கறதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா சகேயு பாருங்க, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஆஸ்திகளில் பாரிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி புகழ்ந்ததை
நம்ம பார்க்கிறோம். அப்போ சகையோட இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை ஆண்டவர் என்ன பண்ணாரு? திருப்தி செய்தார். அதே போலதான் பழைய ஏற்பாட்டுல சிமியோன் என்பவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சிமியோன் லூக்கா 2வது அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா, இதே லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சிமியோன் தேவ பக்தி 27வது வசனத்துல அவன் ஆவி ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் என்று சொல்லி பார்க்கிறோம். 32வது வசனத்துல உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவர் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். 25வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, he waited for the consolation of Israel. ஓகே, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இருந்தான். அப்போ சிமியோனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் காத்து கொண்டிருந்தான். தேவாலயத்துல ஆவியின் ஏவுதலினால அந்த நேரத்துல அவர் தேவாலயத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசுவும் குழந்தையா இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தின் செய்யப்படுவதற்காக பெற்றோர் இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வராங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஆவியின் ஏவுதலினால சிமியோனும் வருகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் அவருடைய ஒரு ஆத்ம வாஞ்ச, அவர் இவ்வளவு நாள் வெயிட் பண்றார். he was waiting for the consolation of Israel. எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி காத்து கொண்டிருந்தவருக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த நேரத்துல அவர் ஆலயத்திற்கு வரும்படியாக ஒரு தருணத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அவர் சொல்லத்தக்கதாக அநேக அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியாக that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல we have to really try to know God. நம்ம ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு நமக்குள்ள வாஞ்சியாய் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2வதாக நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பியர்ல 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. So if we have to press on to make progress, what we must do? We must be disciplined in our Christian life. First is be desirous to know God more. Second is be disciplined in your Christian life. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம எப்படி இருக்கக்கூடாது? ஒழுங்கில்லாதவர்களாக நம்ம நடக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:40 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. அப்போ அந்த நல்லொழுக்கம், டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மோஸ்ட்லி சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களா அவங்க எல்லாமே பெர்ஃபெக்டா இருப்பாங்க, கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களோட வேலையில கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தார் சொல்வதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அதற்கேற்றபடியே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒழுங்குள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அநேகர் இதுல கூட பாத்தீங்கன்னா ஆராதனை 8 மணிக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேட்டா வருவாங்க. அப்படி ஒழுக்கக்கேடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலையினால வயதானவர்கள் அப்படி இருக்கும் பொழுது பரவாயில்ல, மற்றபடி யாரெல்லாம் வர முடியுமோ அந்த ஒழுங்கை நம்ம கடைபிடிப்பது மிகவும் அவசியமா இருக்கு. ரொம்ப வயதானவங்க கூட பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெயின்ல போனோம், 7 o'clock ட்ரெயின்னா நம்ம இல்ல ரொம்ப வயசாயிடுச்சு 7:45 தான் அவங்களால வர முடியல, ட்ரெயின் வில் நெவர் வெயிட் ஃபார் தெம். அப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்கணும்னா வயசானவங்களா இருந்தாலும் என்ன பண்றாங்க, அரை மணி நேரம் முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ அதே மாதிரி தான், அப்போ எவ்வளவு தூரம் ஒரு பிரயாணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்னாள் என்கிற ஒரு விதவையை குறித்து வாசிக்கிறோம், 84 வயது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இரவும் பகலும் தேவாலயத்துல இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ வயதானவங்களா இருந்தாலும் கர்த்தரை கனப்படும் போது இன்னும் ஆயுசின் வருஷங்களா அவர் என்ன பண்ணுவாரு, கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்க ஒழுங்கு டிசிப்ளின் என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 9:24-27 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. யாரும் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து, நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, நீங்க ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி யாரும் அவரை கண்டிக்கல. ஆனா அவரே என்ன சொல்றாரு? யூ மஸ்ட் ஹேவ் செல்ஃப் கண்ட்ரோல், தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இங்க பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்றேன், நான் கீழ்படுத்துகிறேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தா ஐ ஹேமர் மை பாடி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என் சரீரத்தை ஹேமர் பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தி 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 5ஆம் வசனத்துல 4-5 வாசிக்கலாம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தன்பின் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ யூ ஹாவ் டு ஸ்ட்ரைவ் லாஃபுல்லி. நம்ம எதை செய்தாலும் சட்டத்தின்படி செய்ய வேண்டும். நமக்கு என்ன சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேத புஸ்தகம் தான் நம்முடைய சட்டங்களை நமக்கு சொல்லுகிறது. இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய இருக்குன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த உபாகமத்துல கூட நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், நீங்க இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. பின்பாகவே நீங்க பாத்தீங்கன்னா இப்படி செய்யலைன்னா அதற்குரிய விளைவுகளையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தருடைய அந்த ஓட்டத்துல நம்ம தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது we must be disciplined in our Christian life. We are called to be like soldiers. நான் தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும். அப்போ இந்த மிலிட்டரி பீப்புளை பற்றி இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த சோல்ஜர்ஸா இருக்கிறவங்க வீட்டு காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாடு பட முடியாது. they will be always on the borders of the country, protecting the country. அப்போ நம்மளே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு சோல்ஜராக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நம்ம ஒரு சோல்ஜராக நம்ம இருக்க வேண்டும். நாங்க அந்த பாடல் பாடும்போது கூட போர் வீரரே பூமி மாளுதே என்ற அந்த அடியை நம்ம பாடினோம். பாய்ந்து செல்லுவீர் நம் இயேசுவின் பின்னே என்று சொல்லி. அப்போ இயேசு இருக்கிறார் ஜெய வீரனாக, அவர் முன்னாடி போகிறதுனால we have the courage to follow him because he has already won the battle. அவர் சிலுவையில் நமக்காக ஜெயத்தை ஏற்கனவே சம்பாதிச்சு கொடுத்துட்டார். we just have to follow our leader. அவ்வளவுதான். இயேசு நமக்கு தளபதியாக, கேப்டனாக நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறாரு. we have to just follow him. அதுதான் அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு நம்ம விட்டுட்டு போய்விடுகிறவர் அல்ல, ஒரு நல்ல மேய்ப்பனாக ஆடுகளுக்கு முன்பாக போய் வழி காண்பித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் பின்பாக போகிறது ஒரு கடினமான காரியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா சர்வாயுதத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, press on to make progress. How you will press on to make progress? We should be diligent to know the state of our flock. மந்தையின் மேல நம்ம எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல திரும்ப வருவோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாக விசுவாசிகள் மேல கவனமா இருந்தார்னு பார்க்கிறோம். 18-19 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இங்க 17 வாசித்தீங்கன்னா தெரியும். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில்
இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ சிலர் பாத்தீங்கன்னா, அதாவது மந்தையின் மேல் கவனமாயிரு என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகள் மேல ரொம்ப கவனமா இருக்கிறத நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஆவிக்குரியவர்களா இல்லை. True believers will be interested in the spiritual life. They will be interested in spiritual things. ஆனா சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்துல எப்படி வாழறது, இப்படியே அவங்களோட சிந்தனைகள்லாம் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பூமிக்குரியவைகள்ல மேலானவைகளையே நாடுங்கள். Seek those things that are above என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதுக்காக சொல்லிட்டு இந்த பூமியில இதையும் நம்ம செய்யக்கூடாதுங்க. பூமியில மேலே செய்ய வேண்டியதான் காரியங்களை செய்து கொண்டு இருக்கணும். அதே சமயத்துல நம்ம சிந்தையெல்லாம் எப்படி இருக்கணும், இயேசுவை குறித்தும் இயேசுடைய காரியங்களை குறித்தும் அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல பாரம் உள்ளவர்களாக அது நமக்கு பிரதானமா இருக்கணும். அதனால்தான் seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. Many people don't seek the kingdom of God. They first put their mind in all the things of this world and they keep the kingdom of God last. So for them it will be a loss. அதனால்தான் ஃபர்ஸ்ட் நீங்க கிங்டம் ஆஃப் காட், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அதுல நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா மற்ற காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இட் வில் பி ஃபாலோயிங் யூ அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:1-4 நீங்க வாசிங்கன்னா தெரியும். கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verses 1-4. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆவியில ஆரம்பம் பண்ணினாங்க, ஆவியில தான் போய் முடிக்கணும். ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல போய் முடிச்சிடக்கூடாது. அப்போ பட்ட பாடெல்லாம் என்ன ஆயிடும், வீணா போயிடும். அதனால நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம ஆவியில ஆரம்பம் பண்ணவங்க, we should try to end the race in the spirit. We have started in the spirit, we have to end in the spirit. அதனால இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அந்த வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பாடப்படுறோம். இதை குறித்து தான் பிலிப்பியர்ல கூட நம்ம வாசிங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் போனாலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவலற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, நான் வீணாக ஓடல, வீணாக பிரயாசப்படலைங்கிற ஒரு மகிழ்ச்சியை யார் கொடுக்கணும்னா விசுவாசிகள் தான் கொடுக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணணும், எப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, விசுவாசிகள் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்துல எப்படி இருக்கணும், சுடர்களை போல அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ we have to give joy to the servants of God. ஊழியர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும். இந்த கலாத்தியர் 4:19 நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்து எப்படியாவது உருவாக வேண்டும். அதுல அவங்க பின்தங்கி இருக்கிறத பாக்குறோம். இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, கர்ப்ப வேதனைப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறத பாக்குறோம். அது மாத்திரம் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய மந்தையின் மேல அவர் எவ்வளவாக கவனமாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நம்ம வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்துல என்ன வாஞ்சை இருந்தது? விசுவாசிகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கணும். அப்படி குற்றமற்றதாக இருக்கும் பொழுதுதான் பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிற 3:21 நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்ம குற்றமற்றவர்களா இருக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தை கர்த்தரால செய்ய முடியும். என்ன, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம், ஆனா எப்படிப்பட்ட சரீரமா இருக்கும்னா குற்றமற்ற சரீரமாக அது இருக்க வேண்டும். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்புகிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை இதில் பார்க்கிறோம். So press on to make progress. So how we can make progress? We should be desirous to know God more. We should be disciplined in our Christian life. We should be diligent to know the state of our flocks. இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். அவர் எப்படியாக பாடுபட்டார், எப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசிகள் மேல அவர் அன்பா இருந்தார். நான் தான் பார்க்க நீங்க தான் எங்களுக்கு கிரீடம் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:19-20 வாசிக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமா இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். உண்மையாகவே நம்முடைய சபை விசுவாசிகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நினைக்கும் பொழுது அவர்களால இங்கே வர முடியாவிட்டாலும், நேரில் வர முடியாவிட்டாலும் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், இந்த தேசத்திற்காக நீங்கள் திருப்பில் இருக்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்படும் பொழுது உங்களுக்காக நான் உண்மையாக உங்களுடைய ஜெபத்திற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களுக்கு உண்மையாகவே ஆவிக்குரிய எல்லா நன்மைகளும் சரீர நன்மைகளையும் கர்த்தர் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேலை இல்லாதவர்கள் கர்த்தர் வேலைகளை நிச்சயமாக இந்த மாதத்திலே தருவார். அதனால பார்க்கணும், ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டணும். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதுல வேதனையே இருக்காது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதித்து தருவீராக அப்பா. இயேசுவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை. எப்பொழுதும் கூட கர்த்தாவே அந்த வியாதி வருமோ என்று சொல்லி ஆண்டவரை பயத்தினால் இருக்கிறவர்களுக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை தருவீராக. ஒரு கான்பிடன்ஸ் நீங்க தாங்க ஆண்டவரே, தைரியத்தை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லிடப்பா. நத்திங் ஷால் பை எனி மீன்ஸ் ஹர்ட் யூ என்று சொல்லிடப்பா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லிடப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் வேறி அடைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அக்கினி மதிலாய் இருந்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நீர் வேலையடித்து காக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க வேலைகளை தாங்க ஆண்டவரே. சப்பா உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கம்பெனிஸ் மூடப்பட்டது கர்த்தாவை திறக்கப்படும்படி நீங்க உதவி செய்ய கர்த்தாவே. இந்த சபையின் ஆராதனைகள் கூட நடக்க முடியாதபடி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் சர்ச்சஸ்ல ஃப்ரீயா போய் ஆராதிக்கும்படியாக வாசல்களை திறந்தள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, அமெரிக்க தேசத்துக்காக ஆண்டவரே, அமெரிக்கா, பிரான்ஸ், ஆண்டவரே, ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டலி, ஆண்டவரே அப்பா, இந்த தேசங்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அநேகர் ஒவ்வொரு நாளும் மறுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே, நீங்க இறக்க செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அநேக நாடுகள் கர்த்தா, உலகம் எங்கும் அப்பா, அநேக இடங்கள்ல கர்த்தாவே பரவி கொண்டே வருகிறது அப்பா. இயேசுவே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து கர்த்தாவே தேசத்துல சமாதானத்தையும் ஆண்டவரே செல்வத்தை நீங்க கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய ரகசிய வருகை இருக்குமானா ஆண்டவரே எங்களை எல்லாரையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி குடும்பம் குடும்பமா நீங்க எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னும்
இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்ப அங்கத்தினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நீங்க தயவு செய்து ஆண்டவரை இறக்கமாறுங்கப்பா. இயேசுவே அவருடைய மனக்கண்ணை நீங்க திறந்தரலும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. சொப்பனத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. இயேசுவே சவுலை சடுதி மொழினால நீ சந்தித்தீரே ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க தேடவே இல்லை ஆண்டவரே. இயேசுவே அவர் அப்பா கிறிஸ்டியன்ஸை துன்புறுத்தணும்னு போனவரை நீங்க சந்திச்சீங்க ஆண்டவரே. அவரை எப்படியாக நிருபங்கள்லாம் எழுத வைத்தீர் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாட்களில் கூட கர்த்தாவே அநேகர் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்காக ஆண்டவரை எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய மனக்கண்களெல்லாம் நீங்க திறந்தபடி நாங்கள் செபிக்கிறப்பா. எங்களுடைய குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்களை நீங்க சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே காத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். நீங்க பிள்ளைகளுக்கு நீர் போதிப்பீராக ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை நீ வேலையடைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதானத்தை கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஒரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் எனக்கு இன்பினாலும் முடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்களுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். Praise Lord. God bless you. Thank you.